சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு 1996 தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அப்படின்னு ஆகக்கூடிய அந்த மகுடம் அவர் காலடியில் கிடந்துச்சு. ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதை பயன்படுத்திக்க விரும்பல. ஆனால் இன்றைக்கு விஜயை பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணிருக்காங்க, விஜய் வந்து அந்த கேரியர்ல பாக்ஸ் ஆபீஸ் ஹிட் கொடுத்துட்டு இருக்கும் போதே அவரை பயன்படுத்தி ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு அவரை வந்து முதலமைச்சர் ஆக்கிட்டாங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரஜினியை கிண்டல் பண்ணிட்டே இருக்காங்க. ரஜினி கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கவே இல்லை, விஜய் ஆச்சு ஆரம்பிச்சாரு அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனால் ரஜினி அவர்கள் கட்சியே ஆரம்பிக்காம தமிழ்நாட்டில் அரசியல் மாற்றத்தை கொண்டு வந்தார். உலகத்தில் வேற எந்த நடிகரும் அது மாதிரி செஞ்சதே கிடையாது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு கட்சியெல்லாம் ஆரம்பிக்கணும்னு அவசியமே கிடையாது. அவர் ஒரே ஆளே போதும். அவர் நினைச்சிருந்தா அன்னைக்கு அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு இன்னைய வரைக்கும் முதலமைச்சராக இருந்திருக்க முடியும். நம்ம சேனல்ல இன்னைக்கு ரஜினி வெர்சஸ் விஜய், அவங்க சினிமா கேரியர் எப்படி இருந்துச்சு, பொலிட்டிக்கல் கேரியர் எப்படி இருந்துச்சு அப்படின்னு தான் பார்க்க போறோம். சினிமா கேரியர் பத்தி சொல்லணும்னா 1980 இன்னைய வரைக்கும் சூப்பர் ஸ்டார் நம்ம ரஜினிகாந்த் தான். நம்ம சூப்பர் ஸ்டார் படம் ரிலீஸ் ஆகும்போது வேற யாரும் படம் ரிலீஸே பண்ண மாட்டாங்க. ஏன்னு சொன்னா ஒன்று சினிமா இண்டஸ்ட்ரி முழுமைக்கும் அவரோட ரசிகர்களாக தான் இருப்பாங்க. நம்ம இப்போதைய முதல்வர் விஜய் கூட நான் வந்து ரஜினி ரசிகன் சொல்லி தான் ரஜினி ரசிகர்கள்லாம் அவர் பக்கம் இழுத்து தான் இந்த அளவுக்கு வளர்ந்து வந்தார். விஜயோட ஆரம்ப கால படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோவா நல்லா இருக்காது. பெரும்பாலும் அவருடைய அப்பா எஸ்.ஏ. சந்திரசேகர் தான் டைரக்ட் பண்ணியிருப்பாரு. ஹீரோயினோட கவர்ச்சியை நம்பி தான் நிறைய படங்கள் எடுத்திருப்பாரு. அப்படியே இருந்தால் தன்னுடைய மகன் வாழ்க்கை கெட்டு போயிடுன்னு சொல்லி விஜயகாந்த்கிட்ட கேட்டுக்கிட்டு விஜயகாந்த் அவர்களோடு விஜயை நடிக்க வச்சு செந்தூரா பாண்டி அப்படின்னு 1993 ஒரு படம் எடுத்தார். விஜயகாந்த் வந்து எஸ்.ஏ. சந்திரசேகர் மீது எவ்வளோ நன்றியோட இருப்பார் நமக்கே தெரியும். அவரும் தன்னுடைய குருநாதரின் மகனுக்காக ஒத்துக்கிட்டு விஜயை வந்து அவருடைய ரசிகர்களுக்கு அறிமுகப்படுத்தினார். அந்த செந்தூரா பாண்டி படத்துக்கு அப்புறம் விஜய்க்கு விஜயகாந்த் ரசிகர்களும் அறிமுகமானாங்க. நல்ல பையனா தான் பாருங்க, அவன் படத்துக்கு போவோம்ப்பா அப்படின்லாம் விஜயகாந்த் ரசிகர்கள் போனாங்க. நானே பார்த்துருக்கேன். பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வரும்போது நான் ரஜினி ரசிகன் தான் சொல்லி அவர் படத்தில் எல்லா இடத்துலையும் ரஜினி போஸ்டர் வைப்பார். ஃபைட்டு சீனில் ரஜினியை காமிப்பாங்க. பார்த்தா சின்ன ரஜினி தான் பாட்டெல்லாம் வச்சுக்குவாங்க. விஜய் வந்து ஆரம்பத்தில் பெரிய ஹிட்டு கொடுக்காட்டியும் பின்னாடி வந்து ரஜினி இசத்தை பயன்படுத்திக்கிட்டு அப்படியே பெரிய மாஸ் ஹீரோ ஆகிட்டார். அதுதான் உண்மை. அந்த விக்கு அந்த ஸ்டைல்லாம் பார்த்தீங்கன்னா அவருடைய ஆரம்ப கால படத்துக்கும் பின்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ரஜினி இசத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணியிருப்பார். சூப்பர் ஸ்டார் 80 இன்னைய வரைக்குமே வந்து சூப்பர் ஸ்டார் தான். சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கும் விஜய்க்கும் ஒரு சில ஒற்றுமை இருக்கு சினிமா கேரியர்ல. என்னன்னா நிறைய ஹிட் படங்கள் வந்து ரீமேக் படங்களாக தான் இருக்கும். விஜய் வந்து தெலுங்கு நடிகர்கள்லாம் நடிச்சு ஹிட்டான படங்கள்லாம் ரீமேக்ல நடிச்சிருப்பாரு. ரஜினிகாந்த் வந்து ஹிந்தி படத்துலலாம் நடிச்சிருப்பாரு. பெரும்பாலும் அமிதாப் பச்சன் படங்கள்லாம் நடிச்சிருப்பாரு. இருந்தாலும் சூப்பர் ஸ்டார் அவர்கள் ஏன் இந்திய அளவில் ஃபேமஸா இருக்காருன்னு சொன்னா அவருடைய அந்த யூனிக் ஸ்டைலு, அவருடைய ஸ்டைலே வந்து தமிழ்நாட்டிலையும் சரி இந்திய அளவிலையும் சரி ஒரு கலாச்சாரமாகவே மாறி இருந்தது. சிகரெட்டு குடிக்கிறதெல்லாம் விடுங்க, அவரே அதை பின்னாடி திருத்திக்கிட்டாரு. ஒரு மீட்டிங் போட்டு நானே எவ்வளோ கெட்ட பழக்கம் பழகிருக்கேன்னு தெரியும், நீங்களாம் அதை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு பிறந்தநாள் அன்னைக்கு நான்லாம் போயிருந்தேன் OMCA கிரவுண்டில் சென்னையில். அதாவது ரசிகர்கள் அன்பு மலை தாங்க முடியாமல் அன்றைக்கி அவர் வீட்டில் இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் கூட்டிட்டாங்க. கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ரசிகர்கள். அதனால் அன்றைக்கி OMCA கிரவுண்டில் வந்து ஒரு மீட்டிங் போட்டாங்க. அங்கே சூப்பர் ஸ்டார் வந்து பேசுகிறாரு, தயவு செஞ்சு சிகரெட் குடிக்காதீங்க, தண்ணி அடிக்காதீங்கன்னு சொல்லி. மீட்டிங் முடிஞ்சோன்னா பார்த்தா அவ்வளோ சிகரெட் பாக்கெட் கிடக்குது அந்த கிரவுண்டில். அவ்வளோ பேரும் அப்படியே போட்டுட்டு போயிட்டாங்க, தலைவர் சொல்லிட்டாரேன்னு சொல்லி. தலைவர் சினிமாவில் அவர் ஹீரோவாக இருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் அவரோட ரசிகர்களும் சரி சாதாரண மக்களும் சரி அவரை தலைவர் தான் சொல்கிறாங்க. இந்த மாதிரி வேற எந்த நடிகருக்குமே கிடைக்காது. நாளைக்கே வரலாறுல ரஜினி நிற்பாரு, விஜய் நிற்பாரான்னு தெரியாது. என்னடா இது முதலமைச்சர் ஆகிட்டாரே விஜய் நிற்க மாட்டாரான்னு கேட்டால் முதலமைச்சர் ஆகி ஏதாச்சும் சாதனைகள் செஞ்சாதான் விஜய் நிற்பாரு. ஒரு சாதனையும் செய்யாமல் இப்படி ஏப்பா சாப்பியா இருந்துக்கிட்டு பத்திரிகையாளர்கள்லாம் சந்திக்க மாட்டேன், திருச்சியில் ஒரு புதிய திட்டம் மாதிரி ஒன்று அறிவிச்சார்ல, வாயில நல்லா வருது, இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தா நிச்சயம் வரலாறுல நிற்க மாட்டார். வரலாறுல வந்து இப்படி விஜய்னு ஒரு நடிகர் இருந்தாராம், திடீர்னு முதலமைச்சர் ஆகிட்டாராம், அப்படிதான் வரும். ஏன்னு சொன்னால் எனக்கு தெரிஞ்ச நிறைய பேரே சொல்கிறாங்க, என்னப்பா இது தமிழ்தாய் வாழ்த்த பின்னுக்கு தள்ளிட்டாங்க அப்படின்னு ஆச்சரியப்படுறாங்க. ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா விஜய்க்கு வந்து நிறைய பேர் ரீல்ஸ் பார்த்து ஓட்டு போட்டதா சொன்னீங்களே, நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்கலாம் பார்த்தீங்கன்னா ரஜினிக்கு 96 ஓட்டு போட முடியலையே, விஜய்க்கு போடுவோம் ஒரு மாற்றம் வருதான்னு பார்ப்போம்னு சொல்லி கேம்பிளிங்காக ஓட்டு போட்டவங்க தான். அவங்களே இவர் நல்லா வாயில வருதுன்னு சொல்கிறதெல்லாம் பார்த்துட்டு என்னப்பா இப்படி இருக்காப்ல அப்படிங்கிறாங்க. இவங்களாம் வந்து எந்த ரீல்ஸும் பார்த்ததில்ல, எதுவும் பார்த்ததில்ல, அன்றாட அரசியல் செய்திகளையும் அவங்க கவனிக்கிறது கிடையாது. வேலைக்கு போவாங்க வருவாங்க, தான் உண்டு தன் வேலை உண்டுன்னு இருப்பாங்க. ஏதோ ஒரு பற்றாக்குறை, சமூகத்தில் ஒரு பற்றாக்குறை இருக்குது, அரசாங்கம் நமக்கு செய்யலை அப்படின்னு நினைக்கிறவங்க. இப்போ இந்த நடுத்தர வர்க்கம், மத்திய நடுத்தர வர்க்கம்லாம் விஜய் என்ன பேசுகிறாரு என்ன செய்கிறாருன்னு கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க. இது வரைக்கும் அவங்க வந்து ஏதாவது என்ன சொல்கிறது கவனிச்சதே கிடையாது. விஜய் வந்து அரசியல் மீட்டிங் வந்தாரா போனாரா அப்படிலாம் அவங்க கவனிச்சதே கிடையாது. ஏதோ 2 கட்சிக்கு மாற்றா ஒரு ஆள் வந்திருக்காப்புல ஒரு குத்துவோன்னு குத்திட்டாங்க. இப்போ விஜய் பேசுகிறதான் கேட்டுட்டு இருக்காங்க, ஆச்சரியப்படுறாங்க.
என்னப்பா முதலமைச்சர் ஆகிட்டாரு, இந்த மாதிரிலாம் யாருமே பேசுனது இல்லையாப்பா, இப்படி கேவலமாக நல்லா வாயில் வருதுன்னு சொல்கிறாரு, தம் கட்டி இந்த 10 நிமிஷம் பேசுறதுக்காப்பா திருச்சியில் இருக்கவனுங்களாம் இந்த பாடுபடுத்தினாரு அப்படிங்கிறாங்க. அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் நடந்ததெல்லாம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஜென்சிக்கெல்லாம் தெரியாது. அம்மையார் வந்து குளிக்க போகிறதுக்கு முன்னாடியே அவங்களோட அதிகாரிகள்லாம் வந்து அம்மா கிளம்பிட்டாங்கன்னு அடிச்சு விட்ருவான். அங்கே பார்த்தீங்கன்னாக்கா டிராஃபிக் ஆகி போயிடும். அவங்க வீட்டிலேருந்து கிளம்பியிருக்கவே மாட்டாங்க. சிக்னலில் 2 மணி நேரம் 3 மணி நேரம் மக்கள் நிற்பாங்க. இதை நம்பவே மாட்டீங்க. சிக்னல் விழுந்துடும், 2 மணி நேரம் 3 மணி நேரம் மக்கள் காத்திருப்பாங்க. அவங்க ஆற அமர குளித்து மேக்கப் போட்டு கிளம்பி தலைமைச் செயலகத்துக்கு போனதுக்கப்புறம் தான் சிக்னலை ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்படியே நடந்துட்டு இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு தடவை இருக்கும்போது தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவங்க வீட்டுக்கு வராரு. அவரும் ஜெயலலிதா வீடு இருக்கிற அதே போயஸ் கார்டன் ஏரியாவில் தான் இருக்காரு. சிக்னலில் நிப்பாட்டிட்டாங்க. ரஜினி வந்து ஒரு 20 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்க்குறாரு, அரை மணி நேரம் வெயிட் பண்ணி பார்க்குறாரு. அப்படியே இருக்கு, சிக்னல் விழுகவே இல்லை. சூப்பர் ஸ்டார் உடனே என்ன பண்ணுறாரு, காரை விட்டு இறங்கி பக்கத்தில் போய் பெட்டி உங்களுக்கு தான் தெரியுமே, ஒரு தம்மா வேறு 10 வைக்கிறாரு. அவர் பாட்டுக்கு வீட்டுக்கு நடக்க ஆரம்பிச்சிட்டார். பெரிய கூட்டம் கூடிருது. சிக்னலாவது பண்ணாவது எல்லாரும் தலைவா தலைவா தலைவான்னு எல்லாம் ரோட்டுக்கு வந்துட்டு அவர் பின்னாடி வந்துட்டாங்க. போலீஸ்காரங்களாம் சார் 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 சார்னு சொல்லி அம்மாவுக்கு ஃபோன் அடித்து ஐயோ ரஜினிகிட்ட எதுவும் வச்சுக்காதீங்க, அவரை போடுங்கன்னு சொல்லி அப்புறம் காரை அவர் பின்னாடியே கொண்டு வந்து ஏற்றி அவர் வீட்டுக்கு அனுப்பிச்சி வச்சாங்க. அன்னைக்கு கடுப்பானவர் தான் ரஜினி. உலகத்தில் ஒத்த மனுஷனா ஒரு அரசாங்கத்தை யாராச்சும் ஏற்றிருப்பாங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம். ரஜினி அதை செஞ்சார். அடுத்தடுத்து பார்த்தாரு, இது என்ன ஆட்சியா காட்டாட்சியா அப்படின்னு சொன்னார். அம்மையாரும் அப்போ இப்படி தான். இப்போ விஜய் என்ன பண்ணுறாரோ அப்படி தான். முதலாக வந்து அப்போ வந்து ராஜீவ்காந்தி இறந்த சமயம் அனுதாபாலையில் ஓட்டு போட்டு அம்மையார் முதலமைச்சர் ஆகிட்டாங்க. பத்திரிகையாளர்லாம் சந்திக்க மாட்டாங்க, எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல மாட்டாங்க. முதலமைச்சர் அப்படிங்கிறது வந்து பெரிய பொறுப்பு இல்லாத ஒரு பெரிய அதிகாரம், நம்ம என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஆட்சி செஞ்சாங்க. அந்த வரலாறுலாம் எடுத்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும். அந்த 5 வருஷம் அவங்க செஞ்சதுக்கான தண்டனை தான் கடைசியில் அவங்க குற்றவாளின்னு ஜெயிலுக்கெல்லாம் போனாங்க. குற்றவாளின்னு தீர்ப்பாயிருக்கு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவங்கள மேடையில் வச்சுக்கிட்டு இப்படிலாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் என்ன பழக்கம் அப்படின்லாம் புட்டு வச்சிருக்காரு. அவரை வந்து அதிமுககாரர்கள் அடிக்கலாம் போயிருக்காங்க. பயந்ததே கிடையாது. யாருக்கிட்டையும் போய் எனக்கு ஆதரவு கொடுங்க, கலைஞர்கிட்ட போய் ஐயா நான் ஜெயலலிதா மாதிரி பேசியிருக்கேன் எனக்கு ஆதரவு கொடுங்க, மூப்பனார்கிட்ட போய் எனக்கு ஆதரவு கொடுங்க, PV நரசிம்மராவ்கிட்ட போய் எனக்கு ஆதரவு கொடுங்கன்னு அவர் ஒரு தடவை கூட யார்கிட்டையும் கேட்டது கிடையாது. இன்னைக்கு விஜய் வந்து நாங்கள் தூய சக்தின்னு சொல்கிறாரு. டிஎம்கே கூட இருக்கவங்களாம் கல்லாப்பெட்டி கூட்டணினாரு. இன்னைக்கு இந்த கல்லாப்பெட்டி கூட்டணியில் இருந்தவங்க தானே அங்கே போயிருக்காங்க. திருமாவளவன், காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் எல்லாம். இப்போ யார் கல்லாப்பெட்டியை காமிச்சு இன்னைக்கு குதிரை பேர அரசியல் நடத்துறது யாரு? தூய்மையானவர் ரஜினிகாந்த் தெரியுமா? அவர் ஒரே ஆளே இருந்தார். எல்லாரும் கட்சி ஆரம்பிச்சா அன்னைக்கு 234 தொகுதியிலே அவர் ஜெயிச்சிருப்பார். இன்னைய வரைக்கும் அவரை நீக்கிருக்கவே முடியாது. இன்னைய வரைக்கும் அவர் முதலமைச்சராக தான் இருந்திருப்பார். ஆனால் அவர் வந்து படித்தவர். நீங்கள் ரஜினி, கமல்ஹாசன்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளவு படித்தவங்க. அவங்களாம் வந்து உலகம் முறை பயணம் செஞ்சு பல மக்களை பார்த்து அவங்களெல்லாம் அப்சர்வ் பண்ணி இவ்வளோ பெரிய உயரத்துக்கு போனாலும் நம்மலாம் வந்து ஒரு தூசி மாதிரி அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க பேச்செல்லாம் பாருங்கள். கமல், ரஜினி மாதிரி இந்தியாவில் யாரையாச்சும் நீங்கள் நடிகர்லாம் காமிக்க முடியுமா? அவ்வளவு எளிமையானவர்கள் அவங்கெல்லாம். அதனால ரஜினி வந்து அவரே விரும்பலை. அவர் நினைச்சிருந்தா எலெக்ஷனுக்கு முன்னாடி 10 நாளைக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிச்சிருந்தா கூட அன்னைக்கு அவர் தான் முதல்வர் தெரியுமா? ஆனால் இன்றைக்கு இந்த அல்லு சில்லுகள்லாம் விஜய் தான் பெரிய ஆளு அப்படின்னு என்கிட்டே சொல்லிட்டு கிடக்கு. அன்னைக்கு பார்த்தாரு சூப்பர் ஸ்டார் ஒரே ஆளே. எவ்வளவோ பேர் காங்கிரஸ்லாம் வந்து இழுத்து போட்டுக்கணும், இல்லாட்டி ரஜினியை தனி கட்சி ஆரம்பிக்க வைக்கணும், நம்ம கூட கூட்டணி நின்று அமைச்சராயிரணும் அப்படின்லாம் பார்த்தாங்க. இன்னைக்கு எப்படி டிவிக்கு பின்னாடி போகணும்னு காங்கிரஸில் குதிச்சாங்க. திமுக கூட்டணியில் இருந்துக்கிட்டே இந்த பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக் தாக்கூர்லாம் டிவிக்கே தான் ஜெயிக்கும் அப்படின்லாம் பேட்டி கொடுத்துட்டு இருந்தாங்க. ராகுல் காந்தி ஒன்றுமே செய்யலையே. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்தியா கூட்டணியில் இருந்துட்டு நாங்கள் தான் பிஜேபி எதுக்குறோம், நாங்கள் தான் லட்சிய கூட்டணிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. கடைசியில் பார்த்தா அந்த கூட்டணியில் பெரிய கட்சியே திமுக தான். அவங்கள்ட்டே சொல்லிக்காம டக்குன்னு போயிட்டாங்க. 1996ஆம் ஆண்டு மத்தியில் காங்கிரஸ் கட்சி தான் ஆட்சி செய்து PV நரசிம்மராவ் அவர்கள் தான் பிரதமர். சூப்பர் ஸ்டார் அவர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த கதையெல்லாம் கேட்டிருப்பீங்க. புரோட்டோகால் படி எல்லாரையும் செக் பண்ணி தான் கூட்டிகிட்டு போகணும். ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நேராக கூட்டிகிட்டு போகிறாங்க. PV நரசிம்மராவ் ஆஃபீஸ் முன்னாடி நிப்பாட்டுறாங்க. 2 பேரும் பேசுகிறாங்க. இருந்தாலும் சூப்பர் ஸ்டார் தனி கட்சி ஆரம்பிக்கலை. PV நரசிம்மராவை சந்தித்ததுக்கு அப்புறமே அவர் என்ன பண்ணுறாரு, காங்கிரஸ் கட்சியை உடைக்கிறாரு. தமிழ்நாட்டில் உடைச்சி மூப்பனாரை பிரித்து மூப்பனாரையும் கலைஞர் ஐயாவையும் ஒன்று சேர்த்து 2 பேரும் கூட்டணி அமைச்சு அம்மையார் ஜெயலலிதாவே அந்த எலெக்ஷனில் தோற்று போகிறாங்க. இதெல்லாம் ரஜினி கட்சி ஆரம்பித்தா செஞ்சார். இல்லை எனக்கு ஆதரவு கொடுங்கன்னு அவர் போய் கேட்டாரா? அவர் ஒரே ஆளே தான் எல்லாம் செஞ்சுட்டு இருந்தாரு. இவங்க தான் போய் எல்லாரும் ஆதரவு கேட்டாங்க தெரியுமா? அவருடைய ஆதரவுல தான், அவருடைய செல்வாக்குனால தான் அன்னைக்கு தமாகவும் திமுகவும் ஜெயிக்க முடிந்தது. இந்த ரஜினி வெர்சஸ் ஜெயலலிதா அப்படிங்கிற அந்த சினிமாட்டிக் இது அன்னைக்கு நடக்காம இருந்திருந்தா, ஜெயலலிதா மட்டும் மீடியாவின் உச்சத்துல இருக்கு. மீடியாவின் உச்சத்துல யார் இருக்கா, மீடியாவை யாரு உங்களுக்கு கைப்பற்றி நடத்திட்டு இருக்கான்னு உங்களுக்கே தெரியும். அவங்க காலில் 2001 போய் விழுந்த மாதிரி அப்பயே விழுந்திருந்தாங்கன்னா காப்பாற்றி விட்டுருப்பாங்க. தமாக திமுக கூட்டணியெல்லாம் ஜெயிக்க முடியாமல் கூட போயிருக்கோம். அந்த அளவுக்கு அன்னைக்கு மீடியா வந்து பவர்ஃபுல். இன்னைக்கு மாதிரியே தான் அன்னைக்கும் பவர்ஃபுல்.
ரஜினி அது எல்லாத்தையும் உடைச்சு அந்த அம்மாவை ஒத்த ஆளா எதிர்த்து ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்தார். இன்னைக்கு டிவிக்கு விஜய்க்கு ஓட்டு போட்டதுல பாதி பேர் எனக்கு தெரிஞ்சு பேச தான் தெரியுது, எல்லாரும் ரஜினி கட்சி ஆரம்பிச்சா ஓட்டு போடுவோம்னு இருந்திருக்காங்க. விஜய் ஆரம்பிக்கவும் போட்டிருக்காங்க. இது விஜய்க்கு விஜயோட கவர்ச்சி, அவர் சொன்ன மாதிரி கவர்ச்சி, அந்த கவர்ச்சியில் விழுந்த ஓட்டு கிடையாது. மக்கள் இவ்வளோ காலமாக அந்த திராவிடங்கிற அந்த இது கான்செப்டே மக்கள்கிட்ட சினிமா மூலமாக விஷமாக்கி வச்சிருக்கான். திராவிடங்கிறது நமக்கு ஒத்து வராது அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. திராவிடம் அப்படிங்கிறத நீங்க எந்த வகையிலும் வரையறுக்க முடியும். உலகத்தில் என்னென்ன சயின்டிபிக் மெத்தட் இருக்கோ அத்தனை மூலமாகவும் நீங்கள் வரையறைக்கு உட்படுத்த முடியும். மரபணு ரீதியாக வரையறுக்க முடியும், தொல்பொருள் ரீதியாக வரையறுக்க முடியும், இன ரீதியாக வரையறுக்க முடியும், மொழி ரீதியாக வரையறுக்க முடியும், பண்பாட்டு வாழ்வியல் அடிப்படையில் வரையறுக்க முடியும், நாகரிக அடிப்படையில் வரையறுக்க முடியும், வரலாற்றின் அடிப்படையிலும் வரையறுக்க முடியும். ஆனால் மக்களுக்கு இது ஒரு தனி சப்ஜெக்ட் மாதிரி இருக்கிறதுனால, ஒரு இயல்பு வாழ்க்கையை விட்டு அது தள்ளி ஒரு சித்தாந்தம் போல இருக்கிறதுனால மக்களுக்கு அதெல்லாம் படிக்க நேரம் இல்லாதனால, தெரிஞ்சுக்க நேரம் இல்லாதனால, ஒரு பப்ளிக் சென்ட்ரிக் இஷ்யூலேயே மக்களோட கவனம் இருக்கிறதுனால மீடியாக்கள் யார் கண்ட்ரோலில் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அவங்க பரப்புனதெல்லாம் நம்பிக்கிட்டு, அதுவும் கலைஞரை பற்றி எப்பா எவ்வளவு பொய். கலைஞர் அதாவது அவரை போல ஒரு ஜனநாயகவாதியை நீங்கள் பார்க்கவே முடியாது. இருந்தாலும் அவர் அவ்வளோ கெட்ட வார்த்தை பேசினார், அப்படியாக்கும் இப்படியாக்குன்னு சொல்லி எவ்வளவோ பொய்யை சொல்லி மக்கள் மண்டையை கழுவி இந்த மாதிரி சினிமாக்காரங்களெல்லாம் ஆட்சியில் கொண்டு வர வச்சுருக்காங்க. சினிமாவிலையும் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரஜினி விஜய் படம் ஒரே ஒரு தடவை தான் நேரில் மோதி இருக்கு. சந்திரமுகி வெர்சஸ் சச்சின் அப்படின்னு படம் வந்துச்சு. எந்த படம் ஹிட்டுன்னே உங்களுக்கே தெரியும். இன்னைய வரைக்கும் ரஜினி படம் ரிலீஸ் ஆனால் வேற யாரும் படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. அது மரியாதைக்காக கிடையாது, பயம்தான். ஏன்னு சொன்னால் ரஜினி அப்படிங்கிறது ஒரு கல்ச்சுரல் பேராகி போச்சு தமிழ்நாட்டில், தமிழ்நாட்டின் கலாச்சார பேராகி போச்சு. ரஜினி படம்னா முதல் நாளே ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கே குடும்பத்தோட வர்றாங்க. இன்னைக்கு சாதாரணமாக எல்லாரும் எல்லா படத்துக்கும் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போகிறாங்க. அந்த காலத்துலலாம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோலாம் வெக்கமாக இருக்கும், வெறும் ரசிகர்கள் மட்டும்தான் போவாங்க. வீட்டிலலாம் தெரிஞ்சிச்சு நான் மொதல் ஷோவை பார்த்துட்டு வரேன்னு தெரிஞ்சுன்னா செருப்பை கழட்டி அடிப்பாங்க, விளக்க மத்தியில் அடிப்பாங்க தாய்மார்கள். எவ்வளோ கூட்டமாக இருக்கும், அதில் போய் முண்டி அடிச்சுட்டு நீங்கள் டிக்கெட் எடுத்து படம் பார்த்துட்டு வரையான்னு செருப்பு பிஞ்சு போயிடும், தோலை உரிச்சிருவாங்க. ஆனால் அதையெல்லாம் ஒரு கௌரவமாக மாற்றியது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் கமல்ஹாசன் தான். குடும்பத்தோட புக் பண்ணி போய் பார்ப்பாங்க. அப்படி அந்த ரஜினி விஷயத்தை பயன்படுத்திட்டு இன்னைக்கு முதல்வர் விஜய் ஆட்சிக்கு வந்திருக்கலாம். ஆனால் அந்த ரஜினி ஸ்டைல் இருக்குல்ல, அதை யாராலையும் இமிட்டேட் பண்ண முடியாது. அந்த ஸ்டைலை, அந்த வேகத்தை, அவருடைய அந்த ஆளுமையை வேறு யாராலையும் சினிமாவில் கொண்டே வர முடியாது. அந்த ரஜினி இசங்கிறது எந்த அளவுக்கு போயிருக்குன்னு சொன்னால் 1980 இன்றைய வரைக்கும் அந்த ரஜினி இசம் எந்த அளவுக்கு போயிருக்குன்னு சொன்னால் இந்தியா முழுமைக்கும் அனைத்து சினிமாக்களிலும் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கள் பண்ணுறது பூராமே அவர் கண்டுபிடிச்சது தான். அவருடைய அந்த ஸ்டைல் தான், அந்த பாதிப்பு தான். அவருடைய படங்களில் எப்படி இருக்குமோ, அவர் எப்படி சண்டைகள் செய்வாரோ, எப்படி ஸ்டைல் செய்வாரோ, எப்படி டயலாக் பேசுவாரோ, அதே மாதிரி தான் இன்னைக்கு இந்தியா பூரா இருக்க ஹீரோக்களும் பண்ணிட்டு இருக்காங்க. எது எப்படியோ ரஜினி விஷயத்தை பயன்படுத்தி விஜய் ஆட்சிக்கு வந்துட்டாரு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், அன்னைக்கு சூப்பர் ஸ்டாருக்கு காலில் கிடந்துச்சு மகுடம், அவர் வேண்டான்னு விட்டுட்டாரு, அவர் பயன்படுத்திக்க விரும்பலை. ஆனால் இன்றைக்கு விஜயை பயன்படுத்திக்க நினைக்கிற கும்பல் தான் அவரை பயன்படுத்திட்டு இருக்காங்க. அவர் உச்சத்தில் இருக்கும்போதே கட்சி ஆரம்பிக்க வச்சு இவங்க அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இது கூடிய சீக்கிரம் தமிழ்நாட்டு மக்களுக்கு புரிய வரும். நன்றி, வணக்கம்.